வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு சிறிய மசாலா தான் உங்கள் உடல் சக்தியை 100 குதிரைத்திறன் அளவுக்கு அதிகரிக்க வைத்தால் எப்படி இருக்கும்? அது வேறு எதுவுமே இல்லைங்க, உங்கள் வீட்டில் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராம்பை இரவில் எப்படி குடிக்க வேண்டும், இது குடிக்கிறதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சக்தி கிடைக்கிது, ஸ்டாமினா, நரம்பு வலிமனம் இது எல்லாமே தரக்கூடியது. ஸோ அறிவியல் ரீதியான ரகசியம் என்ன, யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். எல்லாரும் கேட்பீங்க, கிராம்பில் அப்படி என்ன மர்ம சக்தி அதில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதாவது கிராம்புங்கிறது ஒரு ஸ்பைசஸ் கிடையாது, மசாலா மட்டும் இல்லைங்க. இது ஒரு நேச்சுரல் பவர் ஹவுஸ். இதில் இருக்கிற இந்த யூஜினால், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, மேங்கனீஸ், ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே உங்கள் உடல் முழுவதையும் புத்துயிர் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இது எல்லாமே உங்கள் உடலுக்கு மிகவும் அவசியமானது. ஸோ கிராம்பு உடலில் ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். ஸோ நரம்பு பலவீனம், உடல் சோர்வு, லோ எனர்ஜி இதை அனைத்தையுமே சரி பண்ணக்கூடியது கிராம்பு. இயற்கையாகவே ஆண்களுக்கான அந்த ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுற வேலையை இந்த கிராம்பு செய்யுது. ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரித்து உங்களுக்கு அந்த கொழுப்பை குறைக்கிற வேலையையும் இந்த கிராம்பு செய்யுது. ஏன் இதை நைட் டைமில் குடிக்கணும்னு சொல்கிறோம்னா, இரவு நேரத்தில் தான் உங்களுடைய உடல் உங்கள் ரிப்பேரான அந்த பார்ட்ஸ் எல்லாமே ரெக்கவரி மோடுக்கு போகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கிராம்பை எடுக்கும் பொழுது அது எல்லாமே ஆக்டிவ் காம்பவுண்டாக ஆகி உங்களுடைய நரம்புகளை ரிலாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தும், உங்களுடைய ஹார்மோன்களை சீராக வச்சுக்கிறோம், உங்களுடைய உடல் சக்தியை சேமித்து வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால தாங்க ஆண்களின் ரகசியமான மசாலா அப்படின்னு கிராம்பு அழைக்கப்படுது. சரி, இதெல்லாம் ஓகே, இந்த கிராம்பை எப்படி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த கிராம்பை இப்படி குடித்தாதான் உங்களுக்கு 100 ஹார்ஸ் பவர் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சரியான அந்த கரெக்டான முறையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபுல் பவர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை க்ளோ நைட் டானிக் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கிராம்பு மட்டும் போதும். 1 கப் பால் எடுத்துக்கிறங்க, 1 டீஸ்பூன் தேன் எடுத்துக்கிறங்க, ஒரு சின்ன பாத்திரத்தில் பாலை வெதுன்னு சூடு செஞ்சுக்கிறங்க. அதில் இந்த 3 கிராம்புகளை லேசாக அப்படியே நசுக்கி அந்த பாலில் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டீஸ்பூன் தேன் அதில் ஆட் பண்ணுங்கள். இதை நீங்கள் தூங்குறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? உங்களுடைய நரம்பு பலத்தை அதிகரிக்கும், உங்களுடைய உடலை ரிலாக்ஸ் செய்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும். அதுவும் முக்கியமாக இயர்லி மார்னிங்கில் லேசான எனர்ஜி பூஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இயர்லி மார்னிங்னா விடிய காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக ஆண்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு அதிகமாக இது பயன்படும். நிறைய ஆண்களுக்கு பால் பிடிக்காது. அப்போ பால் பிடிக்காதவங்க இதை குடிக்க மாட்டாங்க. அப்போது அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குங்க. பால் குடிக்க பிடிக்காதவங்க வாட்டரில், தண்ணியில் நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 4 கிராம்பு எடுத்துக்கிறங்க, 1 கப்பு வெதுப்பான வாட்டர் சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. அந்த 4 கிராம்பை நல்லா நசுக்கி இந்த 1 கிளாஸ் வெந்நீரில், அந்த சுடு தண்ணி இருக்குல்ல, அதில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிங்க. இப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வயிறும் நல்லா சுத்தமாகும், உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி உங்களுக்கு நல்ல ஹார்ட் ஹெல்த், ஆனால் ஸ்ட்ராங்கான பாடியும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பாடியும் டீடாக்ஸ் பண்ணப்படும். நீங்கள் இப்படி ரெடி பண்ணி குடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் முதலாவது, ஆண்களின் சக்தி அண்ட் ஸ்டாமினாவை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இந்த கிராம்பு உங்களுடைய அந்த டெஸ்டோஸ்டரானை நேச்சுரலாகவே பூஸ்ட் பண்ணுறதுக்கு, இயற்கையாகவே எந்த ஒரு மருந்தும் மாத்திரை எதுவுமே இல்லாமல் இந்த கிராம்பை மட்டுமே நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன்ஸ், அந்த உங்களுக்கான சக்தி அதிகரிக்க செய்யும். ஸோ உங்களுக்கான ஸ்டாமினா கிடைக்கும், உங்களுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளுமே கிடைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்து பெண்கள் இதை எடுக்கும் பொழுது பெண்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, பெண்களுக்கு வந்து ஹார்மோன் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு உதவும். பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு பீரியட்ஸில் வரக்கூடிய அந்த கிராம்ப், அந்த வலி, அப்போ ஏற்படக்கூடிய அந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து உங்களுடைய மூடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும். அடுத்து 3வது நன்மை என்னென்னா, மூளையுடைய செயல்பாட்டுக்கு நன்மை கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை பண்ணுறதுக்கு பல மடங்கு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தி உங்களுடைய ஃபோக்கஸ் மற்றும் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அடுத்து 4வது நன்மை அப்படின்னா, பல் மற்றும் வாய் 2த்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வாய் பகுதியில் கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் இருக்கும். ஸோ அது இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். சில பேர் வாயிலிருந்து வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ அந்த கெட்ட ஸ்மெல்லை எல்லாத்தையும் போக்குறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவி பண்ணும். அடுத்து உங்களுக்கு வந்து பல் வலி இருந்துச்சுன்னா, பூச்சிப்பல் இருந்துச்சுன்னா, அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடினா அது கிராம்பு தாங்க. அடுத்து உங்களுடைய அந்த பல்களை நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, ஜீரணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த கிராம்பு. இதில் வந்து அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். அந்த தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது. அடுத்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். கேஸையும் குறைக்க செய்யும். அடுத்து மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு. அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, சில பேருக்கெலாம் பாடி எப்பவுமே கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங்காக கம்மி பண்ணுறதுக்கு, அடுத்து இருமலை குறைக்கிறதுக்கு, சளி, இருமல் இது எல்லாத்தையும் தணிக்கிறதுக்கு கிராம்பு வந்து உதவி பண்ணும். இது நேச்சுரலாகவே இதில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அடுத்து உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் உடல் முழுக்க அதிகமாக கடினமாக வேலை செய்கிறவங்களுக்கு பெயின் இருக்கும்ல, ஸோ அந்த உடல் பெயினை வந்து பாடி பெயினை போக்குறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவி பண்ணும். இந்த கிராம்பு தண்ணியோ இல்லை கிராம்பு பாலையோ இது எத்தனை நாள் வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த முழு பலனும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். 7 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 7 நாட்கள் எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ, அல்லது இல்லை மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். தொடர்ந்து 7 நாட்கள் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த தண்ணியை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, கண்டிப்பாக இவர்கள் தவிர்க்க வேண்டும். அவங்க யாருன்னா, அல்சர் இருக்கவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கும்ல, நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, காரமாக சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்கும், அல்சர் இருக்கும். ஸோ அல்சர் இருக்கவங்க இதை எடுக்கவே கூடாது. அடுத்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது. அதிகமாக ஆசிட் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. வயிற்று எரிச்சல் அதிகமாக இருப்பவங்க எடுக்கக்கூடாது. சின்ன குழந்தைகள் எடுக்கக்கூடாது. இது பெரியவங்க எடுக்கக்கூடியது. ஸோ வந்து சிறு குழந்தைகள் யாருமே எடுக்கக்கூடாது. நம்ம பார்த்த இந்த நோயாளிகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, அதிகமாக யாருமே எடுக்கக்கூடாது. அளவாக தான் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து இல்லை 4 கிராம்புங்கிறதே போதும். அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு லிவரில் ப்ராப்ளம் வரும். ஸோ லிவரில் வந்து இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் 3 இல்லை 4 கிராம்பு போதும். அதிகமாக எடுக்காதீங்க. இது ஒரு சிறிய மசாலா தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சக்திகள் மிக மிக பெருசு. தினமும் நீங்கள் இரவு நேரத்தில் இதை குடிக்கிறதா பழக்கமாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் கிடைக்கும், ஸ்டாமினா கிடைக்கும், நல்ல டைஜஷன் கிடைக்கும், நல்ல ஒரு தூக்கமும் கிடைக்கும். உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். இது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு இது யூஸ் பண்ணும். அதனால் வந்து தினமும் குடிக்காதீங்க. 7 நாட்கள் மட்டும் இதை எடுத்துக்கிறங்க. அடுத்து கேப் விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு தேவைன்னா 7 நாள் எடுத்து
எடுத்துட்டு ஒரு நாள் விட்டு திருப்பி கூட 7 நாள் எடுங்க. தொடர்ந்து வந்து எடுத்துக்காதீங்க. 7 நாள்ங்கிறது ரொம்ப போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.